ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முழு கோதுமை ரேஷனில் கொடுக்கக்கூடிய கோதுமை வச்சு 4 விதமான ரெசிபி தாங்க அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். டக்குன்னு 30 நிமிஷத்தில் ஆரோக்கியமான இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. வாங்க என்ன ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 3 டம்ளர் அளவு முழு கோதுமை ரேஷனில் கிடைக்கக்கூடிய கோதுமை தான் எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அழுக்கு போக ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இந்த அளவுக்கு வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நீங்கள் ஒரு வெள்ளை காட்டன் துணியில் இல்லைன்னா வடிகட்டியில் கூட சேர்த்து நல்லா தண்ணி வடிய வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் வெறுங்கடாயில் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து கோதுமையை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கிடலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கோதுமை ஈரப்பதமாக இருக்கையில் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா கலகலன்னு இந்த அளவுக்கு ஆயிடுங்க. ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு கோதுமையை வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் எல்லா கோதுமையும் நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கோதுமை மாவை ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிடலாங்க. சல்லடை நல்ல சின்ன கண்ணுள்ள சல்லடையாக இருக்கணும். அந்த சல்லடையில் சேர்த்து நம்ம கோதுமை மாவை சலிச்சு எடுத்துக்கிடலாம். மேலே உள்ள அந்த சல்லடையில் தங்குற திப்பியெல்லாம் மறுபடியும் மிக்சர் ஜாரில் போட்டு எல்லா கோதுமையும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி சலிச்சு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எடுத்திருந்த 3 டம்ளர் அளவு கோதுமையும் நல்லா அரைச்சி மாவரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு 1.5 டம்ளர் அளவு மாவு கிடச்சி. இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் அளந்து சேர்த்துட்டு கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவு உப்பும் நல்லா கலந்து வர மாதிரி கைட்ட ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்ததுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணி நல்லா சுடுதண்ணி இந்த கோதுமை மாவில் சேர்த்துடலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டிகிட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கை வச்சு பிசைய முடியாது, தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதனால கரண்டி வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு இந்த சூடு ஆறுற வரைக்கும், அதே சமயத்தில் இந்த கோதுமை மாவு இந்த சுடு தண்ணியிலே நல்லா வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கைட்ட பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டைட்டாகவே இருக்குது. இன்னும் இதை விட நம்மளுக்கு லூஸாக வேணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவு தண்ணி, நல்லா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிடலாங்க. சேர்த்துட்டு மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் கட்டியாக இருக்கக்கூடாது. 1.5 டம்ளர் அளவு கோதுமை மாவுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த முழு கோதுமையை வறுத்து அரைச்சி இப்போ இடியாப்பம் தாங்க செய்ய போகிறோம். ஒரு 20 நிமிஷம் தான், டக்குன்னு இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சிடலாங்க. கோதுமை மாவில் செய்யும்போது வளவளப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வறுத்து அரைச்ச கோதுமையில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த இடியாப்ப குழலில் கொஞ்சம் கூட நான் எண்ணெயே சேர்க்கலை. மாவு பிசையில் லைட்டாக சேர்த்துருந்தேன். அந்த 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் தான். இப்போ கரெக்டாக 3/4 வாசி மட்டும் மாவு ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு இட்லி தட்டில் தான் நான் இன்றைக்கி இடியாப்பம் ஊற்றி எடுக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட நீங்கள் இடியாப்ப தட்டு இருந்தாலும் இடியாப்ப தட்டில் ஊற்றிக்கலாம். நூல் மாதிரி இருக்கிற ஹோல்ஸில் தான் நான் இன்றைக்கி இடியாப்பம் புளிகிறேன். பாருங்கள், கடையில் கிடைக்கக்கூடிய நீங்கள் இடியாப்ப தட்டில் ஊற்றுனீங்கன்னா அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குங்க இடியாப்பம். இந்த கோதுமை மாவு இடியாப்பம் பாருங்கள், எல்லா தட்டிலையுமே ஈஸியாக புளிகிற அளவுக்கு தான் இருக்கும். நல்லா கமகமன் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எல்லா குழியிலையும் இடியாப்பம் புளிஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளிஞ்ச இடியாப்பத்தை வச்சுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாகவும் கமகமன் மணத்தோட நல்ல லேசான ஒரு லைட்டான ஃபுட்டாக நைட்டு டின்னருக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த முழு கோதுமையில் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள்,
தண்ணி தெளிக்காமையே நம்ம இட்லி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளோட முழு கோதுமை மாவில் நல்லா சாஃப்டான இடியாப்பம் பாருங்கள். உள்ளெல்லாம் பிச்சு காமிக்கிற நல்லா லேயர் லேயராக இருக்கும். வயசானவங்களுக்குலாம் நைட்டு லைட்டான சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த முழு கோதுமை இடியாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைக்கறி தேங்காய் பாலோட சாப்பிடுங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு அரிசி கூட சேர்க்காம முழு கோதுமையும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து சூப்பரான இட்லி ஆரோக்கியமாக வாங்க ரெடி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு முழு கோதுமை எடுத்திருக்கேன். ரேஷனில் கொடுக்கக்கூடிய கோதுமை தான் 1 டம்ளர் அளவு கோதுமைக்கு 1/4 டம்ளர் அளவு உளுந்து எடுத்துடுக்கேன். இப்போ 1/4 டம்ளர் அளவு உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா முங்குற அளவுக்கு 1 டம்ளர் நிறைய தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவு முழு கோதுமையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சி காய வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ரேஷனில் கொடுக்கக்கூடிய கோதுமையில் தூசு அழுக்கெல்லாம் இருக்கும். நல்லா புடச்சிட்டு நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு கோதுமையை நான் வெறுங்கடாயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நீங்கள் வறுத்து கொடுக்கும்போது கோதுமை பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெடிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கோதுமையை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டு வெடிச்சு நல்லா ஒரு மணம் வரும். இப்போ கோதுமை நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ ஆறின கோதுமையை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம எல்லா கோதுமையும் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு ரவை பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாங்க. ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த கோதுமை கூடையும் உளுந்து ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, ரவை மாதிரி தான் இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதே மிக்ஸர் ஜாரில் 2 மணி நேரம் ஊற வச்சுருந்த உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து ஊறின தண்ணியோடு அப்படியே நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த உளுந்தை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக உளுந்து நல்லாவே அரைப்படும். அதனால் நைஸாக நம்ம அரைச்சி நம்ம கோதுமை கூடவே கோதுமை மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு கூடயும் இந்த உளுந்த மாவு சேர்த்துடலாம். இப்போ உளுந்த மாவு அரைச்ச மிக்ஸர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவு கூடவே சேர்த்துடலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் கட்டியாக இருக்கக்கூடாது. இட்லி மாவு பக்குவத்துக்கு தான் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ 2 மாவையும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த உளுந்து மாவும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வர மாதிரி கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மாவு லைட்டாக நல்லா புளிச்சு வந்திருக்கும். இந்த புளிச்ச மாவில் நம்ம கொஞ்சமாக இது வரைக்கும் உப்பே சேர்க்கலை, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பொங்கி வந்த மாவையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இட்லி தட்டில் நம்ம மாவை இப்போ ஊற்றிடலாங்க. கோதுமை இட்லி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். நான் ரெடி பண்ண போகிறேன். நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக எல்லா குழியிலையும் இட்லி ஊற்றிட்டு நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம ஊற்றின இட்லியை வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை தண்ணியில் லைட்டாக நனைச்சிட்டு இட்லியில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக நீங்கள் எல்லாம் நடுவில் குத்தி பாருங்கள். கரண்டியில் இட்லி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் தான். எப்பயும் போல் நம்ம இட்லிக்கு எந்த அளவு வேக விடுவோமோ அதே அளவு தான் இந்த கோதுமை இட்லிக்கும் டைம் எடுக்கும். இப்போ நம்ம தட்டில் மாற்றிட்டு இந்த வெள்ளை துணி மேலே லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு நம்ம துணியை எடுத்தோன்னா சூப்பராக பாருங்கள். முழு ரேஷன் கோதுமையில் செய்த கோதுமை இட்லி நல்லா ஸ்பான்ச்சியாக உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா கார சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் இன்னைக்கு சாம்பாரோட சர்வ் பண்ணியிருக்கேன். ரேஷனில் கொடுக்கக்கூடிய முழு கோதுமை 1 கப் அளவும் 1/4 கப் அளவு அரிசி, ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் சரி 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு அரிசி சேர்த்து 20 நிமிஷத்தில் சூப்பரான தோசை. ரேஷன் கோதுமை முழு கோதுமையை கல் தூசு மண் எதுவுமே இல்லாமல் புடைச்சிட்டு 1 கப் அளவு எடுத்துருக்கேன். 1/2 கப் இல்லை 1/4 கப் அளவு அரிசியும் எடுத்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் 2ஐயும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். 2மே ஆறுறதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. சிம்பிளான சட்னி தான், தேங்காய் சட்னி. 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா, சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் 10 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் பொரிக்கடலை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துருக்கிறேன்.
நீங்கள் இதில் தேவைப்பட்டால் இஞ்சி புளி எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு முக்கால் பதம், ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் முக்கால் பதம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு நம்ம இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் சேர்த்து கடுகு வெடித்து சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறி இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு தண்ணியாக தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கூட நீங்கள் தண்ணி சட்னி மாதிரி சாப்பிட்லாம். இல்லை கட்டியாக சட்னி வேணும்னாலும் தண்ணி சேர்க்காம நல்லா கட்டியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அரிசியும் கோதுமையும் நல்லாவே ஆறி வந்துட்டுக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா கோதுமையும் அரிசியையும் கைட்ட நல்லா அழுத்தம் கொடுத்து 3லேருந்து 4 தடவை அந்த அளவுக்கு நல்லா அலசி தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்த அரிசியும் கோதுமையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிடலாம். இதில் இன்னும் உங்களுக்கு காரசாரமாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இஞ்சி வரமிளகா சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். அது எதுவுமே சேர்க்காம 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு மாவு தண்ணியாக தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரானு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை மாவு உங்களுக்கு திக்னஸாக கட்டியாக வேணும்னாலும் நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றி மாவை கரெக்டான பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, வேறு எதுவும் சேர்க்க வேணாம். சீரகம் மட்டும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கரைச்சி வச்சுருந்த மாவை நான் ஊற்றிக்கிறேங்க. நான் தண்ணியாகவும் கரைச்சிருக்கேன், கொஞ்சம் திக்னஸாகவும் கரைச்சிருக்கேன். இப்போ தண்ணியாக கரைச்ச மாவுலேருந்து ஒரு தோசை நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். 1 கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல்ல அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாவு மேலேயும் நம்ம தேவைப்பட்டால் வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தழை, தோசையை சுற்றிலும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருந்த அந்த வெங்காயம் கேரட்டு எல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்காண்டி கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துடலாம். அழுத்தம் கொடுத்து 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சுற்றி நம்ம தோசையை எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி கருகி வரும், அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், தோசை லைட்டாக அங்கங்கே பார்த்திங்கன்னா கருகி வந்திருக்கு பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காத மாவுலையும் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டு ஜஸ்ட்டு 1 கரண்டி அளவு மாவு எடுத்து தோசையை லைட்டாக விரித்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி உதிராமல் இருக்கிறதுக்காண்டி கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்துடலாங்க. சுற்றிலும் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை எடுக்கையில் வெங்காயம் தக்காளி எல்லாமே உதிராமல் வரும். சுற்றி எண்ணெயும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், 2 நிமிஷம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக ஒன் போல் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, முழு கோதுமை மாவும் வீட்டில் இருக்கிற அரிசியும் இருந்தால் சூப்பரான கோதுமை தோசை, கோதுமை அடை ரெடி பண்ணியாச்சுங்க. கோதுமை மாவில் தான் பண்ணணும்னு இல்லை, முழு கோதுமையிலையும் நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக பண்ணலாம். பாருங்கள், நம்ம நைஸாக மாவு தண்ணியாக கரைச்சி சுட்ட தோசை பாருங்கள், நல்லா கர்ச்சிப் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னியை விட வேறு பெஸ்ட்டு காம்பினேஷன் இருக்கவே முடியாது. தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை தோசைக்கும் கோதுமை ஊத்தாப்பத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கோதுமை தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. முழு கோதுமையும் காய்கறியும் சேர்த்து காலையில் ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி. ஸ்கூல் லைவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான இந்த ரெசிபியை வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். டிஃபன் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு ரேஷன் கோதுமை தான் எடுத்திருக்கேன். இதில் அதிகமாக அழுக்கு இருக்கும், தூசி இருக்கும், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வெள்ளை காட்டன் துணியில் தொடச்சி 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் அளவு கோதுமையை வெறுங்கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறுங்கடாயில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெடிச்சு வரும். இந்த மாதிரி வெடிச்சு வர்ற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. எல்லாமே ஒன்று போல் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ கோதுமை பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு. இந்த ஆறின கோதுமையை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம நெருன்னு இந்த ரவா பக்குவத்துக்கு தான் அரைக்கணும். ரொம்ப மாவாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப
கொரன்னு அரைச்சிடக்கூடாது. நல்லா அந்த ரவை பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நம்ம சேர்த்துடலாங்க. வெள்ளை காட்டன் துணியில் சேர்த்துட்டு உரங்களில் உள்ள துணியெல்லாம் நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர்ற பக்குவத்தில் நம்ம இட்லி தட்டை நான் மாற்றி போட்டிருக்கேன். மாற்றி போட்டு நம்ம ரெடி பண்ணால் பொட்டலத்தை அந்த வறுத்து அரைச்ச கோதுமை மாவை ஒரு பொட்டலை மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாவு வெந்துருச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு பதம்லாம் எதுவும் கிடையாது. மாவு நல்லா வெந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு உடைக்கும் போது பாருங்கள், நல்லா மாவு உடைக்கிற பக்குவத்தில் கட்டி கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் மாவை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கிடலாம். கட்டி கட்டியாக இருக்கிற மாவெல்லாம் அப்படியே கைட்டே உதுத்து விட்டுடலாம். நல்லா ஒன்றோட எல்லாமே நல்லா உதுத்து விட்டு நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடித்த உடனே ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி நம்ம சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவோ வரமிளகாவோ சேர்த்துட்டு இந்த வரமிளகாவை நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அவங்கக்கிட்ட பட்டாணி இருந்தால் பட்டாணி உருளைக்கிழங்கு கூட நல்லா சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயும் இந்த கேரட் பீன்ஸு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, 1 டம்ளர் அளவு கோதுமைக்கு நான் ஒரே 1 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். வறுத்த மாவு கூட நம்ம தண்ணி சேர்த்து நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று மாவு வந்து ஒட்டியிருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காம வேக வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டம்ளர், ஏன்னா ஆவியில் நல்லாவே வெந்துருச்சு கோதுமை மாவு, அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துறாம ஒரே ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த காய்கறி வேகிற அளவுக்கு மட்டும் 5 நிமிஷம் மூடி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு காய் வெந்துருச்சா நம்ம பார்த்துடலாம். கேரட் நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச கோதுமை மாவை இது கூடவே சேர்த்துடலாம். இந்த காய்கறி தண்ணி கூடவே சேர்த்துட்டு 2 நிமிஷம் தான் நம்ம சேர்த்துருந்த தண்ணியை இந்த கோதுமை மாவு நல்லா உள்ளே இழுத்து உதிரியாக சீக்கிரமே வெந்து வந்துடும். கட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம உதுத்து விட்டுக்கிடலாம். 5 நிமிஷம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உதுத்து விட்டதுக்கப்புறம் சூப்பராக பாருங்கள், நல்லா பொலபலன்னு உதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், தட்டில் சர்வ் பண்ணிடலாம். தட்டில் சர்வ் பண்ணிட்டா சூப்பராக பார்த்திங்கன்னா முழு கோதுமையில் அரிசி சேர்க்காம காய்கறி சேர்த்து வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. உப்புமா பாருங்கள் நல்லா சாஃப்டாக உதிரியாக சூப்பராக இருக்கும். வறுத்து அரைச்சி செஞ்சதுனால நல்ல மணமாகவும் வாசமாகவும் இருக்கும். ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா திருப்பி விடவே மாட்டேங்க இந்த டேஸ்ட்டை. காலை மாலை டிஃபனாக சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான